தமிழக அரசு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியிட்டிருக்கு. அது என்னன்னா, புறம்போக்கு நிலங்களை வச்சிருக்கிறவங்களுக்கு பட்டா வழங்கப்படும் சொல்லிக்கிறாங்க. அதை பத்தி தமிழ்நாடு அரசு வெளியே செய்தி வெளியிடுறாங்க. அதுல என்ன சொல்லிக்கிறான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு தலைவரும் முன்பட்டானது. வெல்கம் டு தடகளை உடைய சரித்திரம்படை. இதான் செய்தியை எப்படி எடுக்கிறாங்கன்னா 10/2/2025 அப்போ செய்தி எடுக்கிறாங்க. வாங்க இதுல என்ன செய்யறான்னு முக்கியமாக பார்க்கலாம் வாங்க. சென்னை சுற்றக்கூடிய 4 மாவட்டங்கள், அதாவது பெல்ட் ஏரியாவில் சுற்றக்கூடிய 32 கிலோமீட்டர் ஆக்கிரமிப்பு செய்து நீண்ட நிலமாக காலமாக பட்டா இல்லாம சிரமப்படுவதும், அதனால அவங்க செய்ய வேண்டிய வசதிகள் செய்ய முடியாமல் இருப்பது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கவனத்துக்கு சென்றதின் விளைவாக இன்றைக்கு அமைச்சரவை கூட்டத்தில் சென்னை சுற்றக்கூடிய அந்த 4 மாவட்டங்கள், அதாவது பெல்ட் ஏரியாவில் மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுகிறார். சென்னையில் மட்டும் 29,157 பேர் ஆட்சேபனையற்ற புறம்போக்கத்தில் குடியிருந்து வருகிறார்கள். அவங்களுக்கு 6 மாதத்திற்குள்ள பட்டா வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். இதற்கான பணியினை மேற்கொள்ள மாவட்ட அளவில் ஒரு குழுவும் சென்னையில் மாநில அளவில் ஒரு குழுவும் அமைத்து உடனடியாக அந்த பணியினை தொங்குமாறு இதுக்காக முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம இதை ஏதாவது பேர் விட்டு வந்தாலும் அவங்களும் விண்ணப்பிக்கலாம், அவங்க மனுவும் பரிசீலிக்கப்படும் சொல்லிக்கிறாங்க. இதனால இந்த செய்தி சென்னை மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக மாறியுள்ளது. மேலே என்ன சொல்றாங்கன்னா, மதுரை, திருநெல்வேலி போன்ற மாநகராட்சிகளும் இதே போன்ற பிரச்சனை இருக்கிறது. இதனால அவங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டு மாநகராட்சி, நகராட்சி, மாவட்ட தலைவர்களை இருக்கக்கூடிய பகுதிக்கெல்லாம் சேர்த்து மொத்தம் 57,084 பேருக்கு ஆப்ஷனையற்ற புறம்போக்கு பகுதியில் குடியிருந்து வருவதற்கு பட்டா வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. டோட்டலா ஏறத்தாழ 86,000 பேருக்கு பட்டா வழங்குகின்ற தீர்மானத்தை இன்றைக்கு அமைச்சரவை கூட்டத்தில் 6 மாதத்திற்குள் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். மேலும் 86,000 பேர் போக வேற ஏதாவது மனுக்கள் வந்தாலும் அதுவும் பரிசீலித்து உடனடியாக அதுக்கு உத்தரவிடவும் செய்கிறார். இந்த பிரச்சனை 1962 இருந்து வருவதாகவும் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரிந்துள்ளதாகவும் இந்த செய்தியில வெளியிடுகிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவரை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி வந்த பிறகு 10,25,000 பேருக்கு பட்டா வழங்குகிறாங்களாம். அது மட்டும் இல்லாம அதை இன்னும் விரைவுபடுத்தி 6 மாதத்துக்குள்ள 6,25,000 பேருக்கு பட்டா வழங்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பொதுமக்கள் பொதுவாக கலைஞர் வழியில் முதலமைச்சர் அவர்கள் ஒரு தனி மனிதனுக்கு குடியிருப்பிற்கு இடமோ வீடோ இல்லாமல் இருக்கக்கூடாது அந்த உணர்வோடு ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த அமைச்சரவை கூட்டத்தில் இந்த பெல்ட் ஏரியாவிற்கு எடுக்கப்பட்ட முடிவு மிகப்பெரிய அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய முடிவாக இந்த முடிவு இருக்குன்னு சொல்லி இந்த செய்தியை வெளியிடுறாங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜெனரல் குமோட எந்த ஸ்கீம் பத்தி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ வீடியோ ஸ்கீம் பத்தி டீட்டெயிலா போடுறேன். நன்றி, வணக்கம்.